அண்ணா என்னண்ணாச்சு? யாரோ ஒருத்த கொலை பண்ணிருக்காங்கப்பா. எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு தெரியல. எப்படி இந்த ஆளு எப்படி ஆயிட்டான் பாருப்பா. உன்னுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் தானே? ஆமாண்ணே, நல்ல மனுஷனே. ஹலோ. ஆமாம். இருக்கேன் சார். நான் பண்ணிடுறேன். கண்டிப்பாக பண்ணிடுவோம். நான் என்னன்னு பார்க்குறேன். நான் அப்சர்வ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடலாம். உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டுருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் நல்லவர் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த தப்பு பண்ணதில்லை. நீங்கள் சொன்னது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ம். எனக்கு ஏன் அவரை கொலை பண்ணாங்க எனக்கே தெரியல. அவர் ரொம்ப நல்லவர். நிறைய அவார்டுலாம் வாங்கியிருக்காரு. நிறைய கேஸ்லாம் அவர் டீல் பண்ணியிருக்காரு. அரசியல்வாதியாக இருந்தாலும் போலீஸாக இருந்தாலும் சரி தைரியமாக பத்திரிக்கையில் எழுதுறவர் அவர் தான். ஆனால் அவருக்கே இந்த மாதிரி நிலைமை வந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிம்மா, வேறு யார் மேலேயாவது அக்கம் பக்கத்தில் யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா உனக்கு? ம்ஹும். எனக்கு அவரை பற்றி தெரிந்த விட ஒர்க்கை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆஃபீஸில் இருக்க ஆளுங்கிட்ட யாருக்கிட்டையுமே கான்டாக்டே கிடையாது சார். அவர் யாரையும் பெருசாக வீட்டுக்கெலாம் கூட்டின்னு வர மாட்டார். வீட்டுக்கு வந்துட்டா வீட்டு வேலை மட்டும்தான் பார்ப்பாரு. ஃபோன் கூட பேச மாட்டார். அதனால் எனக்கு இது யார் செஞ்சாங்க ரொம்ப டவுட்டாக இருக்குது. நான் எதாக இருந்தாலும் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு கண்டிப்பாக வரணும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். ம் 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 கண்டிப்பாக. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் எதிர் வீட்டுக்காரர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த டீட்டெயில் ஏதாவது தெரியுமா? ஐயா, அவர் ரொம்ப நல்லவர் இல்லைங்க ஐயா. அவருக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்திங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃபை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் சார். எப்போ பார்த்தாலும் அடிப்பார் சார். அந்த சவுண்டு எனக்கு கேட்கும் சார். இதை யாருக்கும் வெளியே தெரியாது சார். எல்லாரும் அவர் ரொம்ப நல்லவன் தான் சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் கேட்டால் அவங்க சண்டை போடுற சத்தம் தான் கேட்கும் சார். நான் அவங்க வீட்டு எதிரில் தான் சார் இருக்கேன். அவங்க பொண்டாட்டியை கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பார் சார். ம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, பல தப்பான பார்வையில் பார்ப்பாருங்க ஐயா. அதை நான் அடிக்கடி நான் உணர்வேன் ஐயா. சரி, விசாரிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். நாங்கள் விசாரிக்கிறோம். திரும்ப தேவைன்னா உங்களை கூப்பிடுவோம். நீங்கள் வரணும். நான் கண்டிப்பாக வரேங்க ஐயா. ம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் சீனியர் ஆஃபீஸர் இறந்துட்டார். மர்டர் பண்ணிட்டாங்க. தெரியல உனக்கு? ஆமாம் சார். அவரை பற்றின டீட்டெயில் ஏதாவது உனக்கு தெரியுமா? சார், அவர் கூட நான் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்ல மனுஷன் சார். ரொம்ப நேர்மையான ஆள். யாருக்கும் பயப்பட மாட்டார் சார். பெரிய பெரிய பிரச்சனையை கூட அசால்ட்டாக பத்திரிக்கையில் எழுதுகிற ஆள் சார். அவர் ரொம்ப நேர்மையான ஆள் சார். 40 வருஷமாக அவர் இந்த ஃபீல்டில் இருக்கார் சார். பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பார்த்து கூட அவர் பயந்ததே கிடையாது. அவருக்கு இப்படி ஆனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு யார் மேலேயாவது உனக்கு டவுட் இருக்கா? ரீசெண்டாக அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியா? சரி. அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு சொன்னால் தான் எங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது உபயோகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எதுவும் தெரில சார்.
சார் ஏதாவது லீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சார். ஓகே, எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு வரணும். சரி ஓகே சார், எதுனாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் சார். ஓகே, வரேன் சார். ஹலோ சார். வணக்கம். இந்த மர்டர் கேஸுடைய மொத்த ரிப்போர்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் தான் பார்க்குறீங்களா? ஆமாம் சார். இந்த மர்டர் கேஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ராஜேஷ்? இந்த கேஸ் போயிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இந்த கேஸில் என்னென்னா எந்த ஒரு தடயமோ எந்த ஒரு லூப்போ எந்த ஒரு டேமேஜோ இங்கே ஆகலை சார். அப்படியா? அதனால இந்த கேஸில் யார் கொலை பண்ணாங்கன்னு எங்களால் ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியல சார். ம், இது மர்டரா? இந்த கேஸில் என்னென்னா என்ன விஷயம் தெரியாமலே எங்களுக்கு ஒரே சஸ்பென்ஸாக இருக்குது சார். அப்படியா? ம், ஒரே மர்மமாக இருக்கு சார். இந்த கேஸில் என்ன நடந்துச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸில் அவரோட கழுத்தில் நைஃபோட தடயம் மட்டும் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கொலைகார பண்ண போல இல்லைங்க சார், வேற ஏதோ ஒன்று இருக்குது. இந்த கேஸ் ஒரு பேட்டர்னே சார், இது சாதாரண மனுஷன் பண்ண போல தான் இருக்குது. ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் தான் கூப்பிட்றேன், வந்துருங்க. ஓகே சார், எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நானே சொல்கிறேன் சார். உங்கள் சீஃப் ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லி இந்த நியூஸை வந்து பப்ளிக் வராமல் பார்த்துங்க. ஓகே சார், நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார். ம், ஓகே ஓகே. சார், உங்களுக்காக நான் சீஃப் கிட்ட சொல்லி கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். ம், ஓகே ஓகே. ஓகே சார். Thank you, ஓகே ராஜேஷ். சார். தேங்க்ஸ் சார். ம், ஆ சொல்லுப்பா, எங்கே இருக்க? ஏய், நான் சொல்கிறத மட்டும் செய். இதை பார், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த தடயத்தை சுத்தமாக அழிச்சிடு. நான் சொன்னதை செஞ்சிட்டின்னா போலீஸில் எந்த பிரச்சனையும் வராது. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், புரியுதா? நீ செஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. வச்சிடுறேன். வாங்க சார், உட்காருங்க. சொல்லுங்க சார். அம்மா, உங்கள் வீட்டுக்காரரை கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சிட்டோம். என்னையா சொல்றீங்க? யாரு? உனக்கு தெரியாதாம்மா? சொல்லு. அம்மா, நாங்கள் போலீஸ்காரவங்க. தடையுமே இல்லைன்னாலும் அங்கே என்ன நடந்திருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். எந்த தடையுமும் கிடைக்காத போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சந்தேகம் எங்கே படணும்னு எங்களுக்கு தெரியும். உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். நீ சொல்லு. வெளி உலகத்துக்கு அவர் ரொம்ப நல்லவர் ஐயா. ஆனா அவர் வீட்டில் ரொம்ப கொடுமைக்காரர். சும்மா இருக்காளே, ஏதோ வேலை கொடுக்கணுமே. சங்கீதா, இங்கே வாமா, சொல்லுங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துடாமா குடிக்க. தண்ணி ஊற்றிச்சு, தண்ணி தொடைமா. தொடரி இதை நான் முறைக்கிறேன். தொட. ச்சே. அலராமா, என்னம்மா இது? என் பொண்டாட்டி கிட்ட இல்லாத பொருளெல்லாம் சொல்லி கெடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். என் பொண்டாட்டி என் குடும்பத்துக்குள்ளே வராதிங்க. இதுதான் கடைசி வாணிங்கம்மா. சங்கீதா, மா சங்கீதா, எங்கே போயிட்டா சங்கீதா? என்னடி இந்த நேரத்தில் வந்திருக்க? சரி குட்ரி, நான் கட் பண்றேன். குட்ரி. கட் பண்ணு. அப்புறம் என்ன? வீட்டில் தான் பிரச்சனை. வேற என்ன சொல்றது? வெளி உலகத்துக்கு அந்த ஆள் ரொம்ப நல்லவனா இருக்கான். வீட்டில் அவ்வளோ பிரச்சனை பண்றான். நமக்குன்னு பசங்க இருந்தாச்சும் பரவாயில்ல, அவங்களாச்சும் ஆறுதல் சொல்லுவாங்க. அதுவும் இல்லை. என்ன பண்றது? வேற யார் இருக்கா? நீ தான் இருக்க. உங்ககிட்ட தான் புலம்ப முடியுது.
என்னடி சொல்ற? உங்க வீட்டுக்காரர் தான் ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்களே. அதெல்லாம் ஆஃபீஸில் தான், வீட்டில் கிடையாது. அவர் தான் ஃபோன் பண்ணுறடி. ம். ஹலோ, இல்லை இங்கே அதோ வரேன். சரி நான் போயிட்டு வரேன். சரி சரிடி, போயிட்டு வாடி, பார்த்து போயிட்டு வாடி. ஏய் எங்கடி போன? ஃபோன் காலிலேருந்து அடிச்சிட்டு இருக்கேன், ஃபோன் எடுக்கல. எதிர்ட்டு போனியா? ம். நீ அவ கூட போவானா சொல்கிறேன், நீ அங்கேயே போகிற. உன்னெல்லாம் அப்படியா? ஒன்று பண்ணலாம். ஏய் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாயேன், உங்ககிட்ட பேசணும், முக்கியமான விஷயம். கொஞ்சம் சீக்கிரம் வா, இப்பவே வா. என்னடி கூப்பிட்ட? ஆ, என்னடி பண்ண? ஐயோ, என்னடி பண்ணி வச்சிருக்க? தெரியலடி, எப்படி நடந்துச்சு? அவர் என்னை அடிக்க வந்தாரா, உடனே நான் கீழே குனிஞ்சேனா, தடுத்தேன். திரும்பி பார்த்தா மழைக்கச்சு கீழே விழுந்து கிடக்குறாரு. நீ வேணும்னே செஞ்சியா இல்ல தெரியாம செஞ்சியா? தெரியாம பண்ணிட்டேன்டி. அப்புறம் எப்படிடி ஆச்சு இந்த மாதிரி? தெரியலடி. அச்சோ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? ஐயோ, இப்ப என்னடி பண்றது? அப்போ நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? இருடி, ஐயோ, இப்படி நடக்கும்னு தெரியாம போச்சேடி. சரி, இதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன், ம், யோசிச்சுன்னா. ம். ஆ, ஒரு வழி இருக்குடி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, போலீஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லிடலாம், இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு. நாம வெளியே போயிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு யாராச்சும் துணைக்கு கூட்டிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணலாம்டி. எதுக்கும் கவலைப்படாதடி. எனக்குன்னு யாருமே கிடையாது, இந்த வீடு மட்டும்தான் எனக்கு. அன்னைக்கு கூட அவர் என்னை அடிக்க வந்தார், அதை நான் தடுக்க தான் போனேன். தவறி இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொலை செய்கிற எந்த எண்ணமும் இல்லை, இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. இது எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கொலை நடந்துருச்சு, உன் மேலே தப்பு இல்லை, கொலை நீ செய்யணும்னு செய்யல. இருந்தாலும் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது எங்களுடைய டியூட்டி. அதனால் உன் மேலே தப்பு இல்லாதனால உன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. நன்றி ஐயா. வரமா? நல்லது ஐயா.